வள்ளி, அம்மா இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாம் வராங்கல்லம்மா, அதான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமால. யாருக்கு இந்த பால்? ஓ இதுவாமா? நந்தினி சாப்பிட்றதுக்கு எது வேணா பால் மட்டும் எடுத்து வைன்னு சொன்னாங்க. இன்னும் சாப்பிடல போலமா. எதுவுமே சாப்பிடாம படுத்துட்டாளா? அவதான் டயட்டை ஹீட்டுன்னு சொல்லி எதுவும் சாப்பிடாம இருந்தானா? நீயாவது கம்பல் பண்ணி அவளை சாப்பிட வச்சிருக்கலாம்ல, இல்லைன்னா என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. சரி விடு. ஐயோ கடவுளே, ரூம பாரு, எல்லாத்தையும் இறச்சி போட்டு வச்சிருக்கா. எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. ஐயோ, மருமகளா போற வீட்டுல எப்படிதான் வாழ போறாளோ. என்ன பண்றது, எல்லாமே அவங்க அப்பா கொடுக்குற செல்லம். நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, என் சத்தத்தை கூட கேட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறா பாரு. அப்படி என்ன தூக்கம்? ஹேய் நந்தினி, எந்திரி. நந்தினி, நந்தினி. என்னடா நந்தினி? இவளைய காணோம், எங்க போனா இவ? என்னங்க என்னங்க? என்ன பிரபா, எது கத்திக்கிட்டு வர? எல்லாரும் தூங்குறாங்கல்ல. நந்தினிய காணோங்க. என்ன சொல்ற பிரபா? ஆமாங்க, அவ ரூம்ல போட்டது போட்டபடியே கிடக்கு. தூங்குற மாதிரி பெட்ல தலைகாணியெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. நீ சரியா பாத்துருக்க மாட்ட, நான் போய் பாத்துட்டு வரேன். என்னங்க, நான் எல்லாம் பாத்துட்டேங்க, எங்கேயுமே இல்ல. அத்தை என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? ஸ்வேதா, நந்தினிய காணோமா? உங்ககிட்ட எங்கேயாவது போறேன்னு சொன்னாளா? இல்லையா அத்தை? இல்லையா? உங்ககிட்டயும் சொல்லலையா? மாமா. என்னம்மா? பிரீத்தியும் அஸ்வினியும் காணோம் மாமா. என்ன சொல்றீங்க? இந்த நேரத்துல உங்க குழந்தைங்க உங்க கூட இல்லைன்னா வேற எங்க போனாங்க? நந்தினி கூட விளையாண்டுகிட்டு இருந்துச்சு. ஒருவேளை நந்தினி கூட தூங்கி இருக்கணும்னு நினைச்சேன். போய் பார்த்தா நந்தினியும் காணோம், என் குழந்தைங்களையும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, என் குழந்தையும் காணோமா? என்னடி சொல்ற? உன் குழந்தையும் காணோமா? ஆஹா, எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. நந்தினி குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயோ லூட்டி அடிக்க போயிருக்கா. நந்தினி குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு இந்நேரம் எங்க அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காளோ? 1 chocobar, 1 butterscotch and strawberry and 1 more chocobar. பாருங்க, நல்லா பாருங்க. உங்க செல்ல பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ரோட்ல எப்படி டான்ஸ் ஆடுறான்னு பாருங்க. அங்க பாரு, அங்க பாரு, உன் பொண்ணு எப்படி அழகா டான்ஸ் ஆடுறான்னு பாரு. குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்பட்டாங்க, சரி. அதுக்குன்னு கால நேரம்னு ஒண்ணு இல்லையா? கண்ட நேரத்துல குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியில போயிருவியா நீ? சாயந்தரத்துல இருந்தே மேகமூட்டமா இருந்துச்சுல, எந்த தைரியத்துல குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே போன நீ? எங்க அப்பா இருக்கிறாருன்னு தைரியத்துலதான். நான் என்ன பண்ணாலும் எங்க அப்பா இருக்கிறாருன்னு தைரியத்துலதான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப நினைச்சாலும் வெளியில போய் ஆட்டம் போடுவேன். செல்லம், ஏன் அப்பா என்ன எதுவுமே சொல்ல மாட்டாரு? கரெக்ட் செல்லம். என்னங்க நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிரபா, எனக்கு என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். அவ இங்க வீட்டுல இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். சுதந்திரமா சந்தோஷமா இருக்கட்டுமே. தேங்க்ஸ் டாடி. ஏய் என்னடி தேங்க்ஸ்? அப்படியே போட்டனா டாடி? பிரபா, இப்படி செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்களே. நாளைக்கு புகுந்த வீட்டுக்கு போய் எப்படி ஒழுங்கா இருப்பா? நான் இப்படிதான் இருப்பேன். அம்மா, மேரேஜுக்கு அப்புறம் நான் என்ன மாத்திக்குவேன்னு நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க. என்னால வீட்டை மேனேஜ் பண்றது, குக் பண்றது, ஹஸ்பண்டை கேர் பண்றது, இதெல்லாம் என்னால பண்ணவே முடியாது. நான் எங்க இருந்தாலும் இப்படிதான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா ஜாலியா இருப்பேன்.
அதுக்கு தகுந்த மாதிரிதான் எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு. இல்ல டாடி. அஃப்கோர்ஸ் உன் கல்யாணம் உனக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். தேங்க்ஸ் டாடி. வெல்கம் குட்டிமா. ஹே குட்டீஸ், எல்லாத்துக்கும் குட் நைட். குட் நைட். குட் நைட் மா. மாமா, இப்படியே செல்லம் கொடுங்க. கல்யாணம் ஆன 10 நாள்லயே பொட்டி படுக்கையோட இங்க வந்து நிக்க போறா. உஷா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. என் பொண்ணு ஒண்ணு மாதிரி கிடையாது. புருஷனை விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறதுக்கு என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சொல்றது புரிஞ்சுட்டா? ஏற்கனவே அவளோட கல்யாணம் 2 தடவை வேற வேற மாப்பிள்ளையோட ஏற்பாடாகி பாதியிலேயே நின்று போயிருக்கு. அட்லீஸ்ட் இப்பயாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இப்படி செல்லம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ பிரபா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. எனக்கும் என் பொண்ணுக்கும் அதை பத்தி கவலை இல்ல. இனிமே அதை பத்தி யாரும் பேச வேணாம். சும்மா திருப்பி திருப்பி அதையே பேசிக்கிட்டு. சரி பிரபா, நான் பார்த்த மாப்பிள்ள தான் உனக்கு பிடிக்காதே. இந்த கல்யாணம் நின்னா என்ன நடந்தா என்ன? போங்க போங்க, எல்லாரும் போங்க, தூங்குங்க, டைம் ஆச்சு. என் பொண்ணு மலையில நனைஞ்சது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க. இப்படியே செல்லம் கொடுங்க மாமா. உங்க பொண்ணோட வாழ்க்கை என் வாழ்க்கையை விட குட்டிச்சாரா தான் போகும். அதை நானும் பார்க்கத்தான் போறேன். இன்னைக்கு உன்னைய என்ன பண்றேன் பாரு. ஏமா, காதை விடுமா, காது வலிக்குதுமா. நான் ஒண்ணும் பண்ணலமா, விடுமா. ஏன்டா இப்படி இருக்க? மலரு, யாரு இவங்கெல்லாம்? அண்ணன் ஏதோ பண்ணிட்டான்னு பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காங்க பெரியம்மா. அம்மா கிட்ட ஏதாச்சும் சொன்னீங்க கொன்றுவேன். மரியாதையா ஓடிருங்க. ஒண்ணுங்கம்மா. எங்களை பாத்தீங்களா? எல்லாம் உங்க பையன் பண்ண வேலைதான். டேய் சின்ன தம்பி, என்னடா இதெல்லாம்? என்னடா இப்படி அவங்கள இப்படி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்க? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாம் நல்லவங்களே இல்லம்மா, ரொம்ப தப்பானவனுங்க. என்னது, இவங்க தப்பானவங்களா? அப்படி என்னடா தப்பு பண்ணாங்க? இவன் என்ன பண்ணான் தெரியுமா? மக்களுக்கு கொடுக்குற பொருள்ல பாதி பாதி கலப்படம் பண்ணான். அதனாலதான் கல்லாலே அடிச்சு காலி பண்ற மாதிரி ஆக்கிட்டேன். சரி, அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? பாதி துணியை காணோம். வீர விநாயகா, வெற்றி விநாயகா, அது எப்படி நான் என் வாயால நான் சொல்லுவேன்? அம்மா, அதை நான் சொல்றேம்மா. என்னடா அவன் செஞ்சான்? ஆத்துல பொம்பளை பிள்ளைங்க குளிக்கிறத மறைஞ்சிருந்து பார்த்தான். மன்மதன் நினப்புல பார்த்தான் போலமா. அதான் துணியெல்லாம் உருவி விட்டு மொட்டை அடிச்சு விட்டோம்ல. டேய், குளிக்கிற பொம்பளை பிள்ளைங்களே ஒன்னும் கேட்கல. நீ யாரா என்ன கேட்க? ஏய், நான் கேட்பேன்டா. டேய் சின்ன தம்பி, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்க பையன் பண்ணதுக்கு நாங்க அவனை சும்மாவே விட மாட்டோம். டேய், அந்த அம்மாட்ட சொல்லி ஒரு பிரோஜனம் இல்லடா. வாடா ஊர் பஞ்சாயத்துக்கு போவோம். ஆமாடா, ஊர் பஞ்சாயத்துக்கு போனாதான் சரிப்பட்டு வரும். டேய், பஞ்சாயத்துக்கு போ. பஞ்சாயத்துக்கு போனா நீங்க தாண்டா நாருவீங்க. ஏய், பஞ்சாயத்துல அப்படி என்னடா பாப்ப? உலகத்துல 1000 பிரச்சனை இருக்கு. நீ ஒருத்தனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவியா? அம்மா, உங்களுக்கே நல்லா தெரியும், தப்பு நடந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். அநியாயத்தை பாத்துக்கிட்டு என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியலமா. அதான். டேய், நீ பெரிய எம்ஜிஆர். எங்க தப்பு நடந்தாலும் நான் கேட்க வந்துருவியோ? அதானே, எங்க 2 பேர்த்த இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உங்க அம்மா இருக்காங்களேன்னு பாக்குறேன். அடிங்க, இருடா உன்னை, இன்னைக்கு இருக்குடா உனக்கு. டேய் சின்ன தம்பி ஒண்ணும் பண்ணாதடா. அடிச்சிருவியா? நில்லுங்கறல, சொல்ல கேட்க மாட்டியா நீ? அடங்கவே மாட்டிக்கிற. நீ உள்ள வா. மா, இல்லங்கறல, சொல்ல கேட்க மாட்டியா நீ? அடங்கவே மாட்டிக்கிற. நீ உள்ள வா. இம்மா, நான் சொல்றத கேளுமா. நீ உள்ள வா. உள்ள வாங்குறல. அடங்கவே மாட்டியாடா நீ? அம்மா, சொல்ல கேட்காம முட்டுக்கால மாதிரி திரும்ப அவங்க மேலேயே பாஞ்சுக்கிட்டு இருக்க. அம்மா சொல்றத கேளுமா. ஊருக்குள்ள போனா நீ எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை தான் இழுத்துக்கிட்டு வர.
உன்னை அடக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தைரியத்துல ஆடிக்கிட்டு இருக்கியா? ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. எங்க போறீங்க? சின்ன தம்பிக்கு அதுக்கு நீங்க போய் சமாதான கொடி பறக்க விட போறீங்களா? நீங்க சொன்னா அவங்க கேட்டுருவாங்களா? கம்முன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. ஓவரா பாசத்தை காட்டுறேன்னு காமெடி பீஸா ஆயிராதீங்க. மாப்பிள, ஆ இப்ப வீட்டுக்குள்ள போனோம் பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். வா போலாம். ஆ சரியா. நில்லுங்கிறல்ல. மா, என் மேல எந்த தப்பும் இல்லம்மா. அவங்க தாம்மா தப்பு பண்ணாங்க. நீங்க என்ன கண்டிக்கிறீங்க? ஓஹோ, எதிர்த்து வேற பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க விஷத்தை குடிக்க சொன்னா கூட நான் குடிப்பேம்மா. இத மட்டும் பேசு, ஆனா யாருக்கும் அடங்காத. என்னம்மா நான் அடங்காம போயிட்டேன்? நீங்க எது சொன்னாலும் நான் கேக்குறேம்மா. அப்படின்னா நீ செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு பூரா ஒத்த கால்ல நில்றா. நில்றான்னு சொல்றேன்ல. சரிம்மா. இங்க பார், அவனுக்கு கொடுத்திருக்கிறது தண்டனை. யாரும் குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது. அதையும் மீறி அண்ணங்கிற பாசத்துல எதையாச்சும் கொடுக்கணும்னு நினைச்ச அப்புறம் உனக்கும் அதே தண்டனை தான். புரிஞ்சுதா? சரி பெரியம்மா. எங்க உன் அப்பாவு? மதினி, இதோ வந்துட்டேன் மதினி. சாந்தி, வா மதினி கூப்பிடுறாங்க. சீக்கிரமா வாங்க, சந்தைக்கு நேரமாச்சு. அவங்க கூப்பிட்டா போயிருவீங்களா? நீங்க எழுதியா கொடுத்திருக்கீங்க? ஏய் வாடி, எதுவும் பேசாதவா. எப்பதான் நீங்க திருந்த போறீங்களோ எனக்கு தெரியல. அடுத்த வாரம் நிறைய ஆர்டர் இருக்கு. பையெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்களே? ஆ எடுத்துட்டோம் மதினி. சரி வாங்க போலாம். வாங்கன்னு சொன்னல. இந்த மதினி வந்துட்டோம். அண்ணே, பெரியம்மா போயிட்டாங்க. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நில்லு, எனக்கு எதுவும் வேண்டாம். அண்ணே, பெரியம்மா போயிட்டாங்கண்ணே. வரத்துக்குள்ள ஒரு வாய் சாப்பிட்டுட்டு திருட்டுத்தனமா என்னை சாப்பிட சொல்றியா? அம்மா வந்து சாப்பிடுன்னு சொல்லாம நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். நான் சொன்னா எங்க கேட்க போற? நீ தான் அம்மா பிள்ளையாச்சே. என்னங்க காஃபி? எமோய், என்னம்மா எல்லாம் ஒரே அமைதியா இருக்கீங்க? நம்ம இருக்கிற இடம் கலவரமா தான் இருக்கணும். நீ ஆரம்பிச்சு விட்டுரு, நமக்கு டைம் பாஸ் ஆகணும்ல. அவ்வளவுதானே. பிரபா, நந்தினி எங்க? இன்னும் எந்திரிக்கலையா? இது என்ன புதுசா? அவ எப்போதும் 10 மணிக்கு தானே எந்திரிப்பா. அதுவும் இல்லாம அவ பாவம், நேத்து வேற மலையில செம்ம ஆட்டம். அதுக்குள்ள அவ எப்படி எந்திரிக்க முடியும்? ஹலோ மேடம், நீங்க சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்கன்னு ஆடாதீங்க. கொஞ்சம் ஷட் அப் பண்ணுங்க. அக்கா, அவகிட்ட சொல்லி வைங்க, தேவையில்லாம பேசுறா. அவ என்ன தேவையில்லாம பேசுனா? அவ உண்மையதானே சொல்றா. கிழிச்சா. இங்க பார் பிரபா, நானும் உன் மக வயசை கடந்து வந்தவதான். அதுக்கு என்ன இப்போ? இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களும் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறது சகஜம்தான். சரி பிரபா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளு மொத. கேக்குறேன், கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா அதுக்கு ஒரு எல்லை உண்டு. நந்தினி அதெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கா. இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள். அவளை பொண்ணு பார்த்து உறுதி பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. அதுக்கு நீயே அடிச்சுக்கிற, அவளே ஃபீல் பண்ணல. பிரபா, அந்த காலத்துல நாங்கெல்லாம் என்ன பிச்சை எடுத்தீங்களா? வீட்டு வாசல கூட நாங்க தாண்டினது கிடையாது. ஆனா உன் பொண்ணு என்னடானா நடுராத்திரியில யாருக்கும் தெரியாம வெளியில போய் மலையில நனைஞ்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு வரா. இதையா என்கிட்ட சொல்றீங்க? உங்க தம்பி இங்க தானே இருக்காரு, அவரை பார்த்து சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் என்னையவே குறை சொல்றாங்க. வளப்பு சரியில்லைன்னு. அவ பண்ற தப்புக்கெல்லாம் எல்லார்கிட்டயும் நான் தான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. என்னங்க கேக்குறாங்கல்ல, பதில் சொல்ல வேண்டியதானே? நந்தினி விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், புரியுதா? அவ என்னோட மக, அவ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அது எப்படி விடுவோம்? அவ சந்தோஷமா இருந்துருவாளா? இருந்தாலும் நாங்க விட மாட்டோம்ல.
அவ இஷ்டப்படி இருக்கட்டும். யாரும் எதுவும் கேட்க கூடாது. நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது. யாரும் எதுவும் கேட்க கூடாது. அளவுக்கு அதிகமா நீங்க கொடுக்கற செல்லம் எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு எனக்கு தெரியல. எங்கேயும் கொண்டு போகாது. அவ நல்லாதான் இருப்பா. போயிருச்சுனா உன்னை பொளந்துருவேன். மலரே, பெரியப்பாவுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. எடுத்துட்டு வரேன் பெரியப்பா. ஏண்டா சின்ன தம்பி, இது என்ன புதுவிதமான ஆசனமா இருக்கு? ஒத்த கால்ல நிக்கிற. இந்த மாதிரி ஆசனம் நான் உனக்கு சொல்லி தரலையே. பெரியப்பா நீங்க வேற காமெடி பண்ணாதீங்க. இது அண்ணனுக்கு பெரியம்மா கொடுத்த தண்டனை. தண்டனையா? ஆமா பெரியப்பா, பெரியம்மா தான் அண்ணனை ஒத்த கால்ல இப்படி நிக்க சொன்னுச்சு. உங்க பெரியம்மாவுக்கு கொஞ்சம் கூட மூளை இல்ல? தோல் மேல வளர்ந்த பிள்ளைக்கு இப்படியா தண்டனை கொடுப்பாங்க? இவன் பாவம் அப்பாவி பிள்ளை தானே நினைச்சு இவனுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கா. சே, டேய் சின்ன தம்பி, காலை கீழே இருக்குடா. ரொம்ப நேரம் இப்படியே நின்னா உன் கால் வலிக்கும்டா. காலை கீழே இருக்குடா. இல்லப்பா, அம்மா வந்து சொல்லாம நான் காலை கீழே இறக்க மாட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நான் இப்படியே நிப்பேன். அம்மா வர வரைக்கும். அம்மா வந்து சொல்லட்டும், அப்புறம் நான் காலை கீழே இறக்குறேன். ஓ சரிப்பா, நீ உன் அம்மா பேச்சியே கேளு. நீ காலை கீழே இறக்க வேணாம். ஆனா உங்க அம்மா வர வரைக்கும் உன் காலை என் தோள் மேல வச்சுக்கோ. அப்பா, பெரியப்பா, அப்பா, அப்பா, என்ன இது? அப்பா, என்ன காரியம் பண்றீங்கப்பா? பரவாயில்லப்பா. குழந்தையா இருக்கும்போது உன்னை நெஞ்சில சுமந்தவன்டா. இப்ப தோல்ல சுமக்கறனால என்ன குத்தமாக போகுது? தயவு செஞ்சு என் காலை விடுங்கப்பா. என் குரு, என் தெய்வம், என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி எல்லாமே நீங்க தான்ப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பா. உங்க மேல என் காலை வச்சு என்ன மேலும் மேலும் பாவத்துக்கு ஆளாக்காதீங்கப்பா. அப்பா, சொல்றத கேளுங்கப்பா. உங்களை கும்பிடுறேன்ப்பா. தயவு செஞ்சு என் காலை விட்டுருங்கப்பா. அப்போ நான் சொல்றத நீ கேட்க மாட்ட. சரி, நீ உங்க அம்மா பேச்சே கேளு. அம்மா சொல்றத தானே கேட்ப. அப்பா உனக்கு பொருட்டு இல்லையே. பெரியப்பா, அண்ணன் இன்னும் சாப்பிடல பெரியப்பா. என்னது, இன்னும் சாப்பிடலையா? ஆமா பெரியப்பா, இன்னும் காலையில இருந்து அண்ணன் சாப்பிடவே இல்ல. சத்தியமா உங்க பெரியம்மாவுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சரி, போய் அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா போ. பெரியம்மா அண்ணனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதையும் மீறி சாப்பாடு கொடுத்தா வீணா வீட்டுல சண்டை தான் வரும் பெரியப்பா. இப்ப நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வரியா இல்ல நான் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? இல்லைங்க பெரியப்பா, நானே போய் எடுத்துட்டு வரேன். போ. மாமா, அத்தை, நந்தினிக்கு நிச்சயதார்த்த நகையெல்லாம் வந்துருச்சு. நகைக்கடையில இருந்து வந்து இப்பதான் கொடுத்துட்டு போறாங்க. பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குல்ல. வாவ், அருமையா இருக்குல்ல. ரொம்ப அழகா இருக்குல்ல. நம்ம நந்தினிக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. ஆமா, நந்தினி என்ன பண்றா? ஹலோ. ஹாய் நந்தினி, குட் மார்னிங். குட் மார்னிங். நந்தினி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ். என்னது ஓகே தேங்க்ஸா? ஹே ஹே, உங்ககிட்ட நான் எவ்வளோ ரொமான்டிக்கா, அழகா, க்யூட்டா லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். நீ என்னடானா ஓகே தேங்க்யூன்ற? ஏய், சின்ன ஓகேலாம் பத்தாது நந்தினி. அப்ப பெரிய ஓகேவா வச்சுக்கோ. ஓகே நந்தினி ப்ளீஸ் கௌதம். நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்ல. இப்பதான் தூங்குறேன். என்ன தூங்க விடு கௌதம். என்னது, தூங்கிக்கிட்டு இருக்கியா? ஏய், இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? ஏய், நான் எங்க அப்பா அம்மாவோட உன்னை ஆசீர்வாதம் பண்ண உன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, பாய். ஏய் நந்தினி, பாய். வாட்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு வீட்டுக்கு வராங்களா? ஐயோ. இந்தாடா சாப்பிடு. வாயை திறடா. இந்தா சாப்பிடுறா. அப்பா சொல்றல்ல, வாயை திறடா. சரியான அம்மா பிள்ளையா இருக்கியே. காலையில இருந்து கால் கடுக்க நிக்கிற. பசி தாங்க மாட்டடா. சாப்பிடுறா. சொன்னா கேளுடா. டேய், அப்பாவுக்காக உருவாய் சாப்பிடுறா. அவன் சாப்பிட மாட்டான். நான் சொல்லாம அவன் தொண்டையில ஒரு பருக்கு சோறு கூட இறங்காது.
புள்ள காலையில இருந்து ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல, ஏன் அவனை இப்படி சித்திரவதை பண்ற? அப்படி என்ன தப்பு பண்ண அவன்? டேய் சின்ன தம்பி, சாப்பிடுறா, அப்பா சொல்றேன்டா, வாயை திறடா. வேணாம்ப்பா. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? பெத்த புள்ள சாப்பிடக்கூடாதுன்னு இப்படி அநியாயமா அவனை பட்னி போடுற? நீ மட்டும் வேலை வேலைக்கு சாப்பிட்றீல்ல, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தோண வேணாம்? அப்பா, அம்மாவை திட்டாதீங்க. எங்க அம்மா எனக்கு எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வாங்க. என்னமோ பண்ணுங்க போங்க. ஆனா ஒண்ணு, சின்ன தம்பி சாப்பிடாம நான் பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். யாரும் இன்னும் சாப்பிடல பெரியப்பா. உங்க பெரியம்மா? அவங்களும் சாப்பிடல பெரியப்பா. அண்ணன் சாப்பிடாம என்னைக்கு பெரியம்மா சாப்பிட்ருக்காங்க? அதுவும் இல்லாம நம்ம எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பெரியம்மா சாப்பிடுவாங்க. சாப்பிடு சாப்பிடு சின்ன தம்பி. அப்புறம் அம்மாவுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்தா என்ன செய்வேன்னு தெரியும்ல? சாப்பிடு. வாயை திறடா, அதான் அம்மா ஊட்டி விடுறல. சாப்பிடு சாப்பிடுறா சின்ன தம்பி. ஆம் 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 ஆம். ஆம் 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 ஆம். அம்மா, நீங்க ஏமா என் காலை பிடிக்கிறீங்க? முதல்ல காலை இறக்குப்பா. நீ ஏன் மகன்டா, நான் சொன்னதை மட்டும்தான் நீ கேப்ப. உட்காருப்பா, கீழே உட்காரு. சாப்பிடு சின்ன தம்பி, நிறைய சாப்பிடணும். காலு வலிக்குதாப்பா? இல்லம்மா, நான் தப்பு பண்ணாம இப்படி நிக்க சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு வலிச்சிருக்குமா? நான் தப்பு பண்ணனால தானே எனக்கு தண்டனை கொடுத்தீங்க. எனக்கு வலிக்கலம்மா. நீ என் செல்ல பிள்ளடா. அப்படி இருக்கும்போது உன்னை பட்னி போட்டுட்டு நான் மட்டும் எப்படிடா சாப்பிடுவேன்? அது உன் அப்பாவுக்கு தெரியாம போயிருச்சே. என் மனச யாருமே புரிஞ்சுக்கல. அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. உன் சின்ன தம்பி, உன் மாவ உன்னை நான் முழுசா புரிஞ்சு வச்சிருக்கேம்மா. சாப்பிடுப்பா. பெரியப்பா, என்னாச்சு பெரியப்பா? அனலட்சுமி ஒரு நேரம் வெறுப்பா இருக்கா, ஒரு நேரம் சில்லுன்னு ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கா. அவ சொல்றது உண்மைதான். இத்தனை வருஷமா அவ கூட வாழ்ந்து நான் அவளை புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா சின்ன தம்பி தான் அவங்க அம்மாவை சரியா புரிஞ்சு வச்சிருக்கான். என்ன இருந்தாலும் அவளோட ரத்தம் அதான். பாத்தியா உன் புள்ளைய? என்ன கௌதம், காலையிலேயே போனா? என்ன லவ் மூடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, நீங்க என்ன அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்க? டேய் டேய் டேய், உன் பையனை பத்தியா எவ்வளவு சமத்தா பேச்ச மாத்துறானா? அதானே. டேய், நானும் உங்க அம்மாவும் காலையிலேயே ரெடி ஆயிட்டோம். அது போகட்டும், அங்க உன் வருங்கால மனைவி ரெடி ஆயிட்டாளா? நம்ம பையனுக்கு கிடைச்சிருக்க பொண்ணு ரொம்ப நல்லவங்க. ம், அழகுலையும் படிப்புலையும் அவளுக்கு என்ன யாருமே இல்லை. ஆரம்பிச்சிட்டியா நீ உன் மருமக புராணத்தை? பொண்ணு சூப்பர்னா என் பையன் சூப்பரோ சூப்பர். எவ்வளோ பெரிய ஆள் அவன், எவ்வளோ அவார்ட்ஸ், எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு இந்த சிட்டிலேயே யங் பிசினஸ்மேன் யாருன்னா அது என் பையன் மட்டும்தான். இன்ஃபேக்ட் நந்தினி தான் என் பையனை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஓகே ஓகே. நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ள கௌதம் பெரிய சாதனையாளர். இந்த வயசுலயே பெரிய பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்றான். இந்த வயசுலன்னு சொல்றீங்க? அவனுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு தெரியுமா? நம்ம பொண்ணு சின்ன பொண்ணுங்க. அவன் நம்ம பொண்ணு வயசோட அவன் பெரியவன் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஏன், நமக்கு கூட தான் கல்யாணம் பண்ணும்போது உனக்கும் எனக்கு வயசு வித்தியாசம் நிறைய இருந்துச்சு. நாம வாழல. ராஜசேகர், எத்தனை நாளைக்கு தான் இந்த பழச பத்தியே பேசிக்கிட்டு இருப்ப? அக்கா, உனக்கு தெரியாதுக்கா. எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. இத்தனை வருஷமா
நாங்க வாழ்ந்த வாழ்க்கையில அவளுக்கும் எனக்கும் ஒரு விஷயத்துல கூட ஒத்து போகல. எனக்கு எப்போதுமே உங்களை பிடிக்கலன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏங்க என்ன பிடிவாதமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே ஒத்து போகும். பிரபா, உனக்கு இப்ப என்னதான் வேணும்? எனக்கு கௌதம பிடிக்கலங்க. அவனுக்கு பிசினஸும் பணமும் தான். அதை தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. அவன் குடும்ப வாழ்க்கையில பிடிப்பு இல்லாதவன். அவனுக்கு பணம் தான் எல்லாமே. அதான் உண்மை. உனக்கு என்ன மாதிரி ஆள்லாம் பிடிக்காது, பிச்சைக்காரனா தான் பிடிக்கும். கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? இங்க எல்லாருமே இருக்காங்க. நீங்க பேசுறத அவங்க கேட்டா உங்களை என்ன நினைப்பாங்க? கேட்கட்டுமே, இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எதுவும் இல்ல, எதுவுமே இல்ல. இத்தனை வருஷமா என் கூட குடும்பம் நடத்திருக்கியே, முழு மனசோட என் கூட வாழ்ந்திருக்கியா? பிரபா வேணாம், தேவையில்லாம என் கோபத்தை கிளறாத. போய் நந்தினியை எழுப்பி ஆக வேண்டிய வேலையை பாரு. அத்தை, நந்தினிக்கு நீங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதிர்பார்க்கறீங்க? நந்தினிக்கு மாப்பிள்ளையா வரவன் நல்லவனா இருக்கணும். அவனை நேசிக்கிறவங்களுக்கு அவன் உண்மையானவனா, நேர்மையானவனா இருக்கணும். கடவுள் மேல பக்தி உள்ளவனா இருக்கணும். அவன் மனசுல கள்ளம் கவடம் இல்லாதவனா இருக்கணும். அம்மாவை கடவுளா நினைச்சு கும்பிடுறவனா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல மனைவி மேல பாசம் உள்ளவனா இருக்கணும். அவளுக்காக தான் உயிரையே கொடுக்கறவனா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் எனக்கு மருமகனா வரணும். பிரபா, நல்லா இருக்கு பிரபா. இது ஆசன் சொல்றதா இல்ல பேராசன் சொல்றதா? நீ எதிர்பார்க்கிற மாதிரி மாப்பிள்ளை வேணும்னா ஆர்டர் கொடுத்து தான் செய்ய சொல்லணும். இல்லைன்னா அப்படி ஒரு ஆளை கடவுள் தான் அனுப்பி வைக்கணும். நிச்சயமா அனுப்புவாரு. தேவைப்பட்டா அந்த கடவுளையே என் மருமகனா இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன். ஐயோ, இந்த கன்றாவதியெல்லாம் இனிமே என்னால பார்க்க முடியாதுப்பா. என்ன கொடுமையா இருக்கு. அப்பா என்னடானா மெழுகா உருகுறாரு, அம்மா என்னடானா கற்பூரமா கரையிறா. ரெண்டு பேரும் சேர்ந்து புள்ள மேல பாசமலை பொழியறாங்க. பையன் என்னடானா அதுக்கு மேல கண்ணுக்குள்ளேயே கடலை காமிக்கிறான். இதுல அன்பு வேற அலையா அடிக்குது. இந்த பாச வலைக்குள்ள இவங்க வேணா சிக்கி தவிக்கட்டும், எனக்கு நெஞ்சு அடைச்சுக்கிட்டு வருதுப்பா. கொஞ்சம் பொறுத்துக்கோ சாந்தி, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் என்ன பண்ணுவீங்களா? மசால் பொடியில அதே கலர்ல செங்கல் பொடியை கலந்து விட்டு மார்க்கெட்ல மட்டையாக்கி விட்டுறேன். அப்புறம் மசால் பொடியில கலப்படம் கலந்துருக்காங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நானே அண்ணியை உள்ள தூக்கி வச்சிடறேன். அப்புறம் அண்ணே ஒரு மூலையில அழுதுகிட்டு இருப்பாரு. அப்புறம் குழுக்கு ரவி ஒரு மூலையில அழுதுகிட்டு இருப்பான். அப்புறம் என்ன, சொத்து பூரா நமக்கு தான். அப்புறம் நம்ம வச்சதுதான் சட்டம். சரி, சொன்னதை செஞ்சிருவீங்களா? பாப்போம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா. போதுமா? எனக்கு போதுமா? முதல்ல நீங்க சாப்பிடுங்கம்மா. ஏய், நீ சாப்பிடுப்பா. சாப்பிடுங்க. மாப்பிள, நமக்கு இதான் சரியான நேரம். நம்ம போலாமா? வா போலாம். குளுக்கு ரவி, ம், சாயங்காலம் நாடகம் போடணும், மறந்துட்டியா? வாப்பா போலாம். மா போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வா. ஆனா சீக்கிரம் வந்துடணும், சாயந்தரம்லாம். சரிம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். வீர விநாயகா வெற்றி விநாயகா அம்மாவை சொல்லித்தாங்கடா. அப்புறம் என்ன? வா 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 வா. என் செல்ல அம்மா. ஏய், வா போலாம். மலரு, நாடகம் ஒத்திகை இருக்கு, நீ வரலையா? இதோ வந்துட்டேன் பெரியப்பா. கொஞ்சம் நில்லுங்க. நீ போ மலரு, பெரியப்பா வந்துருவாரு. சரிங்க பெரியம்மா. அவ ஏன் புள்ள, எனக்கு மட்டும்தான் புள்ள. அவன் நான் நில்லுன்னா நிப்பான், உட்காருனா உட்காருவான். அவன்கிட்ட உங்க பாச பழிக்காது, புரிஞ்சுதா? போயிட்டு வாங்க. எனக்கு பிடிக்கல. ஹேய், இந்த புடவைய நான் கட்ட மாட்டேன். இந்த கலரே எனக்கு பிடிக்கல. நந்தினி, இங்க பாரு, ஒரே ஒரு தடவை இங்க திரும்பி பாரு. இந்த புடவை உனக்கு பிடிக்கும். ஐயோ அண்ணி, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சாரியெல்லாம் என்னால கட்ட முடியாது. ஐயோ, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், நீ தானே செலக்ட் பண்ண, இப்ப பிடிக்கலன்ற. அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். எனக்கு எதுவும் பிடிக்கல. இங்க பாருமா, எனக்கு நிறைய வேலை இருக்குமா. வந்தவங்களுக்குலாம் விருந்து ரெடி பண்ணணும். டெக்கரேஷன்ஸ்லாம் பாதியிலேயே இருக்குது.
என்னை எந்த வேலையும் செய்ய விடாம ஏன்டி என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? இதெல்லாம் நீ செலக்ட் பண்ண சாரி தானே இது? இதுல ஏதாச்சும் ஒன்று கட்டிக்கோ. என்ன எந்த புடவை கட்டிக்கிறதுன்னு உங்களுக்குள்ள பிரச்சனையா? அதான் நான் வந்துட்டல, எந்த பிரச்சனையும் இல்லை. நந்தினிக்கு நானே ஒரு புடவைய செலக்ட் பண்ணுறேன். இந்த சாரி தான். ஐயோ வாங்கிக்கோ. என் தங்கச்சிக்கு அழகா இருக்கும். நந்தினி, இதானே உனக்கு பிடிச்ச கலர்? சூப்பரா இருக்குல்ல? அண்ணா, நீங்களும் என்ன வெறுப்பேத்துறீங்களா? புடவைய முன்ன பின்ன பாத்திருக்கியா நீ? அண்ணிய ஷாப்பிங் ஏப்பிங் கூட்டிட்டு போயிருந்தா கொஞ்சமாவது உனக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆ, ஆ. நீ செலக்ட் பண்ணதுலே உருப்படியான விஷயம் எது தெரியுமா? ஏது? அண்ணி மட்டும்தான். அண்ணே, இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதுக்கு தான் இந்த லேடிஸ் செக்ஷனுக்குள்ளே வரக்கூடாதுன்றது. நீங்க அக்காவை புடவை கட்ட வைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த ஃபங்க்ஷன் சிறப்பா நடந்தே ஆகணும். வாடா போலாம். இங்க பாரு நந்தினி, இதுக்கு மேல எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ். நான் வேணா உன் காலில் விழுறேன். ஏதாச்சும் ஒரு புடவைய கட்டிக்கோ ப்ளீஸ். ஓகே ஓகே, இவ்வளோ தூரம் நீங்க கெஞ்சி கேட்கறனால நான் ஒத்துக்கிறேன். அப்பாடா, தேங்க் காட். பட் ஒன் கண்டிஷன், சிம்பிளான புடவைய தான் நான் கட்டிக்குவேன். நீ எதையாவது பண்ணுடி, டைம் ஆகுது போ. அப்பா, என் பொண்ணுக்கு கௌதம். ஹாய் அங்கிள். ஹாய் ராஜசேகர். ஹாய்டா. வணக்கம். வணக்கங்க. வாங்க உள்ள போய் பேசலாம். பிரகாஷ், அரவிந்த், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்திருக்காங்க. ஒடியாங்க ஒடியாங்க. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். கௌதம், இது யாரும் தெரியும்ல? இவங்களை எப்படி தெரியாம போகும்? இந்த கதைக்கு இவங்க தானே சகுனி. இவனுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதே. உங்க பையன் நல்லா காமெடி பண்றாப்ல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. என்னையவா சகுனின்னு சொல்ற? உனக்கு சங்கு ஊதல. சங்கு சக்கரத்துக்கு பிறந்த நான் புஷ்வாலம் கிடையாதுடா. என்னக்கா? நல்லா இருன்னு சொன்னேன்பா. உங்க பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. எங்க சொத்து அவன்தானே. உட்காருங்க உட்காருங்க. பிரபா, சீக்கிரம் வா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்க உடம்ப பார்த்தாலே தெரியுது. நந்தினி எங்க? ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆகிட்டே இருக்கா, இப்ப வந்துருவா. கௌதம், உன் பிசினஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எக்ஸலண்ட் அங்கிள், நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட பாம்பேல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம். ஓ, வெரி குட், கங்க்ராட்ஸ். அக்கா, செலக்ஷன் எப்படி? செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன? சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கௌதம், உன்ட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கட்டா? ஷோர் அங்கிள், கேளுங்க. தம்பி, நாக்கு அப்புறம் வராம 4 வார்த்தை நடக்குன்னு கேளு. அக்கா, பேசாம இரு. உன் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். தயங்காம என்கிட்ட கேளு. என் பொண்ணு நந்தினிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுதான் என் சந்தோஷமே. நீ உருட்டு ராசா. ஓ நல்ல மனசுக்கு நீ எவ்வளவு வேணாலும் உருட்டுவ. தேங்க்ஸ் அங்கிள். கௌதம், கூச்சமாவே இல்ல. இல்ல, இந்த பிசினஸ் கூட நானே ரன் பண்ணதுதான். தேவைப்பட்டா உங்கள்ட்ட கண்டிப்பா கேக்குறேன் அங்கிள். வெரி குட், ஐ லைக் திஸ் ஆட்டிடியூட். ராஜசேகர், என்னத்த ஆட்டிட்டு வந்தா? அக்கா, அது ஆட்டிட்டு வந்தால, ஆட்டிடியூட் ஆட்டிடியூட். ஓ ஐ சி. பிசினஸ்ல டே ராஜசேகர், இது ஒன்றும் பிசினஸ் கான்ஃபரன்ஸ் கிடையாது. பொண்ணு நிச்சயம் பண்ண வந்திருக்காங்க. ஓ, கொஞ்ச நேரம் உன் பிசினஸ்ல ஓரம் கட்டி வைக்கிறியா? கரெக்டா சொன்னீங்க. இவரும் இப்படிதான், எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னே பேசிக்கிட்டு இருப்பாரு. டேய் வாசு, பொம்பளைங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நம்மள கும்மி அடிக்காம விட மாட்டாங்க. நம்ம பேசாம இருக்கலாம். நான் எங்கடா பேசுனேன்? நீ தானடா வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்க. சரி விடாவரா. அங்கிள், நந்தினி எப்ப வருவா? மாப்பிள இப்பவே பொறுமையா இழந்துட்டாப்புல. சரி இருங்க, வர சொல்றேன். வேண்டாம். நோ, இது எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். சொன்னா கேட்க மாட்டீங்க. இதான் கரெக்டான நேரம். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிதான். ஒருவேளை மாப்பிள்ளைய பிடிக்கலையோ என்னமோ, அதான் பிடிக்கலன்னு சொல்றாளோ. அக்கா, அவங்க உன்கிட்ட கேட்டாங்களா? வாயை மூடிக்கிட்டு சும்மாரு. ஐயோ, எந்த நகை எனக்கு வேண்டாம். எதுவுமே பிடிக்கல. தயவு செஞ்சு தூக்கிட்டு போயிருங்க. ஹே, கீழே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க. நீ சவுண்டா பேசிக்கிட்டு இருக்க. அண்ணி, இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டா எனக்கு ஈட்டேட்டிங்கா இருக்கும். எனக்கு பிடிக்காதது ஒண்ண போட்டுக்க சொல்லி எதுக்கு கம்பெனி பண்றீங்க? நந்தினி, வாசுதேவா,
சொல்லு ராஜசேகர். நான் நந்தினியை போய் கூட்டிட்டு வரேன். ராஜசேகர், ரொம்ப அவசரப்படுத்தாதீங்க. நந்தினி கொஞ்சம் டைம் எடுத்துக்கட்டும். டைம் எடுக்கிற நேரத்துல மனசு மாறலாம்ல. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணா நமக்கு பெட்டரா மாப்பிள்ள கிடைக்கும்னு. அக்கா வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. நான் என்ன சொல்றேனோ அதான் என் பொண்ணு கேப்பா. பேசாம இரு. நான் நாட்டுல நடக்கிறது தானே சொன்னேன், அப்பா ஒன்னும் சொல்லலையே. அக்கா என் பொறுமையை சோதிக்கிற. ராஜசேகர், அவங்க சொல்றத பெருசா கண்டுக்காதீங்க. நான் போய் நந்தினியை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன சொன்னாலும் உங்க பாச்சா எங்க கிட்ட பழிக்காது, தெரிஞ்சுக்கோங்க. பார்க்கத்தானே போறீங்க இந்த சகுனியோட ஆட்டத்தை. நானும் உங்க ஆட்டத்தை பார்க்க ரெடியா தான் இருக்கேன். உங்க பாட்டுக்குன்னு ஆடாம நல்ல பாட்டுக்கா ஆடுங்க. பண்ணு, எனக்கு சிரிப்பே வரல. என்னடி ப்ளீஸ் அண்ணி, இவ்வளோ வெயிட்டான நகையெல்லாம் என்னால் போட முடியாது. புரிஞ்சுக்கோங்க, எனக்கு பிடிக்கல. என்னம்மா, என்ன பிரச்சனை? டாடி, இந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஓவர் வெயிட்டு. எப்போதும் லைட் வெயிட்டான டைமண்ட் நெக்லஸ் தான் நான் போடுவேன். இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நான் போட மாட்டேன் டாடி, ப்ளீஸ். சரி, டைமண்ட் நெக்லஸ் போட்டுட்டு வா, அவ்வளவுதானேம்மா. நந்தினி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, இந்த நகையெல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. எனக்கு டைமண்ட் நெக்லஸ் தான் வேணும். என்ன கம்ஃபர்டபுளா இல்ல? இந்த நகையை தான் நீ போட்டுக்கணும். போய் ரெடி ஆகு போ. ஏய், என்னது இது? நீ இந்த புடவையை கட்டி இருக்கிற? ஐயோ, உன்னை பட்டு புடவையை தானே கட்ட சொன்னேன். போ, இந்த நகையெல்லாம் போட்டுட்டு பட்டு புடவையை கட்டிட்டு ரெடி ஆகு போ. நான் டைமண்ட் ஜுவல் தான் போடுவேன். இந்த புடவையை தான் நான் கட்டிக்குவேன். இல்லைன்னா நான் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன். வேணா நீயே மாட்டிக்கோ. ஹே, அடிச்சனா பாத்துக்கோ. அத்தை, பிரபா, அத்தை நான் இருக்கல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஹே, இல்ல இல்ல, அத்தை சொல்றதுதான் சரி. நந்தினிக்கு 2 அடி போட்டாதான் சரியா வருவா. உஷா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? என் பொண்ணு டைமண்ட் ஜுவலுக்கு ஆசைப்பட்டா அதே போட்டுக்கட்டும். ஒரு நிமிஷம். ஹலோ, பிரைம் ஜுவல்லரி. நான் ராஜசேகர் பேசுறேன். என் பொண்ணுக்கு பெஸ்ட் டைமண்ட் நெக்லஸ் செட்டு வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? அப்பா 1 மினிட். என்னம்மா? லேட்டஸ்ட் டிசைன். லேட்டஸ்ட் டிசைனா இருக்கணும். காஸ்ட் பத்தி கவலைப்படாதீங்க. 15 மினிட்ஸ்ல வீட்டுக்கு வந்துடணும், அதான் முக்கியம். என்னங்க, உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் மாமா, நந்தினிக்கு எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுவீங்களா? வாங்கி கொடுத்துருவேன். ஏன்னா அவ என் பொண்ணு, எது கேட்டாலும் வாங்கி தருவேன். பார்த்து மாமா, எல்லாரோட கண்ணுல மண்ணை தூவுறது முதல்ல அவங்களா தான் இருக்கும். வர்ஷா, என்ன பேசுற நீ? மாமா பெரியவங்க, அவங்க கிட்டயா இப்படி பேசுறது? ஹே, இரு இரு, நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே, கரெக்டா தானே சொல்றேன். எல்லாரும் இவள மகாராணி மாதிரி தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் இவளால எல்லாரும் அசிங்கப்பட போறீங்க. என் மகாராணி கல்யாணத்தை நீயும் பாப்ப, அவளும் நல்லா வாழ்வா. கொஞ்சம் பேச்ச நிறுத்திட்டு உன் வேலைய பாரு. நந்தினி குட்டி, உன் இஷ்டம், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டுட்டு வா. பிரபா, கடையில ஜுவல் வந்தோன போட்டு கூட்டிட்டு வா. ஓகே செல்லும். தேங்க்ஸ் டாடி. இங்க நந்தினி எவ்வளவு சந்தோஷமா இருக்காளோ அதே மாதிரி எங்க வீட்டுல வச்சு சந்தோஷமா பாத்துக்குவோம். உங்களுக்கு நான் ப்ராமிஸா சொல்றேன். அது மட்டும் இல்ல, எங்க கௌதம் உங்க நந்தினிய ரொம்ப லவ் பண்றான். ராஜசேகரும் இல்ல, பிரபாவும் இல்ல, இதுதான் நமக்கு சரியான நேரம். கௌதம் நந்தினியை லவ் பண்ணலாம், ஆனா நந்தினி கௌதம லவ் பண்ணுவாளா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அவங்க அப்பா சொன்னா சரின்னு உடனே தலையாட்டிடுவா. அப்புறம் அவளே இது பிடிக்கல, நல்லா இல்லைன்னு பிளேட்டை மாத்திடுவா. அவளோட மனசு ஒரு நிலையில இருக்காது, ரொம்ப அலப்பாயும். வேணும்னா அவங்க அப்பாவுக்காக கௌதம ஓகே சொல்லிட்டு பின்னாடி பிடிக்கலன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிஜமாவே அவளுக்கு என்ன பிடிக்கும்னு அவளுக்கே தெரியாது. அக்கா, என்ன இங்க அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அப்புறம் என்ன வாசுதேவன்? நந்தினி வந்துகிட்டு இருக்கா. என்னக்கா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? 10 மினிட்ஸ், நந்தினி வந்துருவா. நோ இஷ்யூ ராஜசேகர், டோன்ட் வரி. கியூட்டா இருக்க.
அப்படியே என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஒரே ஃபோன்ல 1,00,000 மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுக்குற அப்பாவா இருந்தா நான் கூட தான் அழகா இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க அப்பவும் அப்படிதான் இருப்பீங்க. அத நீ சொல்லாத. ஓ, என்ன ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா? வாங்க வந்தனா, நீங்க சொல்லுங்க, நம்ம நந்தினி எப்படி இருக்கா? நந்தினிக்கு என்ன, அவ எப்போதுமே பியூட்டி குயின் தான். ஹாய் குட்டீஸ், நீங்க சொல்லுங்க, ஆன்ட்டி எப்படி இருக்க? சூப்பரா இருக்கீங்க. சோ கியூட். தேங்க் யூ செல்லம். அப்புறம் என்ன, குட்டீஸுங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. நீ எப்போதுமே அழகு தாண்டி. இந்த டைமண்ட் நெக்லஸ் போட்டிருக்கனால தான் நான் அழகா இருக்கேனா? என் செல்ல அண்ணி அழகா மேக்கப் போட்டு விட்டுருக்காங்க, அதனால தான் நான் அழகா இருக்கேன். நந்தினி வாயடைச்சு கிடக்குறா. ஆமாங்க அண்ணி. நந்தினி ரெடி ஆயிட்டியாமா? வாவ், சூப்பர், ரொம்ப அழகா இருக்க செல்லம். வந்தனா, சொல்லுங்க அத்தை. கிச்சன்ல எல்லாம் ரெடி ஆயிருச்சான்னு போய் பாருமா. சரிங்க அத்தை. ஹேய் வந்தனா, நீ வந்தா என்ன வராட்டி எனக்கு என்ன? நான் உன்னை கூப்பிடலையே. காமெடியெல்லாம் பண்றது இருக்கட்டும். சரி என்ன, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எப்ப பாரு உனக்கு இதே வேலை தானா? இன்னைக்கு வீட்டுல ஒரு விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ பணம் கேட்டுக்கிட்டு இருக்க? உன் மாமன் அவ நந்தினி நகை கேட்டா மட்டும் வாங்கி கொடுப்பீங்க, நான் கேட்டா மட்டும் பணம் இல்லையா? ஷோ, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பணத்தை கொடு, நான் போறேன். ₹1 கூட இல்ல. அப்ப நகையை எடுத்து கொடு. எதுக்கு? அடகு வச்சு குடிக்கவா? ஏய், வித்து குடிப்பேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. போடா போடாவா, நான் உன் புருஷன்டி. ஹே வந்தனா. ஷோ, என்ன மனோஜ், பணம் வேணுமா? எனக்கு வேற என்ன வேணும்? மம்மி கிட்ட போய் கேளு. இவகிட்ட எல்லாம் கேட்டா வேலை ஆகாது. மம்மி கிட்ட கேட்டா கிடைக்குமா? ஓ பண விஷயத்த நான் அரேஞ்ச் பண்றேன், ஏன் கூட வா. என்னது அதிசயமா இருக்கு? யாரு கொடுத்தா என்ன, நமக்கு தேவை பணம் தானே. ஹாய் மனோஜ் அண்ணே, என்ன இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? ஆ? வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, ஆ, வாங்க போகலாம். இல்ல நீ போ, நான் வரேன். நீ போப்பா, நீ போ. வந்துருங்க. என்ன ஹரிஷோ? அட போடா, இவன் பின்னாடி போனா பணம் கிடைக்காம போயிருமே. இங்கேயே போவோம். ஹலோ, வாட், நிஜமாவா? குழந்தை பிறந்துருச்சா? CK ஹாஸ்பிட்டல் தானே? நான் இப்பவே வந்துடுறேன். ஹே வா போலாம். ஹே நந்தினி, எங்கடி போறோம்? சொல்றேன் வாடி. ஹே நந்தினி நில்லடி. அத்தை என்னாச்சு? எங்கேயோ போறா. ஹே நந்தினி. கௌதா, நந்தினியா வந்துட்டா, அங்க பார். அடியே நந்தினி நில்லடி. பேசாம வாடி. ஹே நந்தினி, எங்கடி போறோம்? CK ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்திருக்கு, வா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஹே நந்தினி நில்லடி. ஹே நந்தினி. ஹே நந்தினி நில்லு. எங்க போய்கிட்டு இருக்க நீ? இரு மம்மி, நான் போனோன்னு வந்துடுறேன். ஹே நில்லு. ஆ சொன்னா கேட்க மாட்டியா? ப்ளீஸ் மம்மி, நான் உடனே போய் ஆகணும். எனக்காக ஜிம்மியும் டேனியும் சாக்லேட் வச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் உடனே போயிட்டு வந்துடுறேன். ஏய் சொன்னா கேளுடி. நந்தினி நில்லுடி. நந்தினி, ஹே நந்தினி நில்லு. ஆ எங்கம்மா போற? அப்பா ப்ளீஸ், நான் உடனே போய் ஆகணும். பான் பேபிஸா பார்த்தே ஆகணும். நீ வா. ஹே நந்தினி இங்க வா. ஹே டாடி, 5 குழந்தைங்க பிறந்திருக்கு டாடி. ஹே நந்தினி, என்னடி வளர்ற? யாருக்கடி குழந்தை பிறந்திருக்கு? ஐயோ, இது கூட தெரியாதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிட்டு போங்க.